வாழைப்பூ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வரமிளகாவை பருப்பு கூடவே போட்டு ஊற வச்சுக்கலாங்க. 10-15 சின்ன வெங்காயம், 1 கை மல்லித்தழை, 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஊற வச்சுருக்கிற பருப்பையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்றி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. 5 மினிட்ஸு நல்லா வெந்து வந்துடும். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின உடனே உதுத்து விட்டு 2 பார்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. 2 பாத்திரத்தில் ஒரு பார்ட்டை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பார்ட்டை கட்லெட்டுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி சூடான உடனே ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது உள்ள பஞ்சு மாதிரியும் வெளியே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குங்க. எடுத்து வச்ச இன்னொரு பார்ட்டில் என்ன டிஷ் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் பார்ட் 2ல் பார்க்கலாங்க. மறந்துடாமல் பாருங்கள்.